ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவே. உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவே. சிலுவை சுமப்பது லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பே. சிலுவை சுமப்பது லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசு
இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வாரந்தோறும் காணொலி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இந்த தருணத்தை, இந்த வேளையை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய சத்திய வசனங்களை சற்று நேரம் நாங்கள் தியானிக்கும்படியாய் கிருபை தந்தீர். ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையை கர்த்தர் எங்களுக்கு வழிநடத்தி தரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கே மகிமை மகிமை துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தர் வேதத்தில் நமக்கு இந்த வார்த்தையை அருள் செய்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக, அவருடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கமே நல்ல காரியங்களை செய்வதற்குத்தான், நற்கிரியைகளை செய்வதற்காகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தின் கிரியையாக, செய்கையாக நம்மை இந்த பூமியிலே படைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படி சொல்லுவார். நல்ல காரியங்களை செய்வதற்காக, நன்மையான காரியங்களை செய்வதற்காக, நற்கிரியைகளை செய்வதற்காகவே நாம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரசங்கியில ஞானி சொல்லுவார், மனிதனாய் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் ஜீவகாலமெல்லாம் மகிழ்ச்சியாய் இருப்பதும் நன்மை செய்வதுமே அது ஒரு நல்ல காரியம் என்று சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல், இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஒரே ஒரு வாழ்வு, இந்த ஒரு பிறவியில நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதும், நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நன்மை செய்வதும் அது நமக்கு நல்ல காரியம், அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வில் தீமையான காரியங்களும் நேரிடும். தீமையை தீமையினால வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். தீமைக்கும் நம்ம நன்மை செய்யணும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ரோமர் 12:17 பார்க்கும் பொழுது, ஆகவே தீமை நம்முடைய வாழ்வில் வரலாம். தீமை செய்யக்கூடிய மனிதர்களால் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், பல துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இதனால் மனதுக்கு மிகுந்த ஒரு பாரம், வேதனை, சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இவைகளெல்லாம்
நம்முடைய வாழ்க்கையில் நேரிடலாம். ஆனால் வேத வாக்கு தீமையை நன்மையினாலே வெல்லு. நல்ல காரியம் செய்து தீமையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். தீமைக்கு தீமை, பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்பதெல்லாம் வேதத்தில் இருக்குது. அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படிப்பட்ட சில கட்டளைகள், சட்டத்திட்டங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்துருச்சு. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பல்லுக்கு பல், கைக்கு கை, கையுக்கு கை, காலுக்கு காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, தழும்புக்கு தழும்பு. பழி கொடுக்க. ஒரு மனுஷன் ஒரு மனிதனை இன்றைக்கு அடிக்கலாம், அதனால ஜீவனே போயிருச்சுன்னா அவங்க ஜீவனை நம்ம எடுக்க முடியும். மரணத்துக்கு மரணம், சாவுக்கு சாவு, பதிலுக்கு பதில். அதுபோல அடிச்சதுல கண்ணு போயிருச்சுன்னா அவன் கண்ணை சேதப்படுத்தலாம். அது பழைய ஏற்பாட்டில் பதிலுக்கு பதில் செய்யலாம், பழிக்கு பழி வாங்கலாம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அடிச்சதுல பல்லு உடஞ்சிருச்சு அப்படின்னா அவன் பல்ல உடைக்கலாம். அதுபோல் கையுக்கு கை, கை ஒடிஞ்சிருச்சா அவன் கையை ஒடிச்சிடலாம். யார் கையை ஒடிச்சாங்களோ அவன் கையை ஒடிச்சிடலாம். காலுக்கு கால், அடித்ததில் சண்டையில் கால் சேதப்பட்டு விட்டது என்றால் அவங்களுடைய காலை, யார் காலை சேதப்படுத்தினார்களோ அவர்களுடைய காலை சேதப்படுத்தலாம். தழும்புக்கு தழும்பு, காயத்துக்கு காயம். இப்படி ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கையுக்கு கை, காலுக்கு கால், தழும்புக்கு தழும்பு, சூட்டுக்கு சூடு. சூடு வச்சிட்டாங்களா அவங்கள சூடு வைக்கலாம். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தப்பல்ல, பதிலுக்கு பதில் செய்யலாம், பழிக்கு பழி வாங்கலாம், தீமைக்கு தீமை செய்யலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். தேவனே, உலகத்தை படைத்த தேவாதி தேவனே, மனுக்குலத்தை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தப்போ அவர் சொன்னார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி தீமைக்கு தீமை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், கண்ணுக்கு கண் சேதப்படுத்த வேண்டாம், பல்லுக்கு பல் சேதப்படுத்த வேண்டாம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பதிலுக்கு பதில் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மாற்றி அமைத்து விட்டார். தீமையை நன்மையினால வெல்லு என்று அதை மாற்றினார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 பாருங்க. கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால், வலது கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. இப்படிதான் சொன்னார். ஒருத்தன் அடிச்சிட்டானா, வலது கன்னத்தில் அரைஞ்சிட்டானா, இடது கன்னத்தையும் காட்டு. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த சட்டத்திட்டத்தை எல்லாமே மாற்றினார். ஆனால் இன்றைக்கு உலகத்தை பார்த்தால், மனிதர்களை பார்த்தால் எல்லாருமே இந்த பழைய ஏற்பாட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது உலகத்து மனிதராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு பதிலுக்கு பதில், பழிக்கு பழி. இன்றைக்கி நம்ம தினந்தோறும் கேள்விப்படுறோம், அநேக கொலைகள் நடக்குது, பயங்கரமான மரணங்கள் நேரிடுகிறது. இது முந்தின பகை, பழைய பகை.
அதனால வந்த கொலை என்று இன்றைக்கு ஒரு கொலை நடந்து விட்டதென்றால் அது அப்படியே மனதில் பதிய வச்சு ஒரு சிறுவன் அவனுடைய தகப்பனார ஒரு ஆள் வெட்டிட்டான். அவன் இப்போ வளர்ந்து பெரிய வாலிபனாகி விட்டான். அவன் பல கொலைகளை செய்தவன். சிறையில் இருந்து இப்போ வெளியே வந்திருக்கான். அவனுடைய நண்பனை பார்க்க போனப்போ இந்த இளைஞன் இவன் பல இளைஞர்களை கூட்டிக்கிட்டு வந்து தன் தகப்பனை கொன்ற அந்த கொலையாளியை கழுத்தை அறுத்து துண்டா எடுக்கிறான். இது நம்ம நாட்டில் நடந்த காரியம். சமீபத்தில் அந்த முந்தின பகை ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தப்போ அதை அவர் மாற்றினார். பதிலுக்கு பதில் செய்யாதீங்க, பழிக்கு பழி வாங்காதீருங்க. ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் நீ காட்டிக் கொடு. ஆகவே நான் சரிக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு நினைக்காத, அப்படி சொல்லாத என்றும் வேதம் எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22 நான் பதிலுக்கு பதில் செய்வேன், எனக்கு நேரிட்டது போல நான் சரிக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு நீயே சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. தீமைக்கு சரி கட்டுவேன். எனக்கு நடந்த தீமை கட்டாயம் இதுக்கு நான் பதில் செய்வேன். எனக்கு எப்படி தீமை செய்தாங்களோ அவங்கள கட்டாயம் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு நீ சொல்லாதே. பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:29 பார்த்தா நீ பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாத, நினைக்காத. ஏன்னா பதில் செய்யறது கர்த்தர், பழி வாங்கிறது கர்த்தர். நாம கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு நாமே பதில் செய்யறதுனால, பழி வாங்கிறதுனால கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவங்களுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார், நம்மளுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன், நீ அமைதியா இரு அப்படின்னு தான் சொல்லுறார். ஆகவே பழி வாங்கிறது, பதில் செய்கிறதெல்லாம் அது கர்த்தருடைய வேலை, அது நம்முடைய வேலை அல்ல. ரோமர் 12:19 கர்த்தர் சொல்லுகிறார், நான் பதில் செய்வேன். நீ பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்கக்கூடாது, பழி செய்யக்கூடாது. ஆகவே கர்த்தர் பதில் செய்கிறவர். தீமையை நன்மையினாலே வெல்லு. நல்ல காரியங்களை செய்வதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நாம் நன்மையான காரியங்களை செய்வதற்காகவே நம்மை சிருஷித்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம உயிரோடு இருக்கிற நாட்களில் நம்ம சந்தோஷமா இருக்கணும், நன்மை செய்யணும். இதுதான் தேவன் நமக்கு நியமித்தது. அல்லாமலும் நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். உன்னதமானவருக்கு யார் பிள்ளைகளாய் இருக்க முடியும்? கர்த்தருக்கு யார் பிள்ளைகளாய் இருக்க முடியும்? நன்மை செய்யறவங்க தான். தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள் அவங்க தான் கர்த்தருக்கு பிள்ளைகளா இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உபதேசிக்கும் போது அவர் சொன்னார், சத்ருவை சிநேகிங்க, உங்க சத்ருவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி செய்வீர்கள் ஆனால் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஏன்னா அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் மழையை கொடுக்கிறார், வெயிலை கொடுக்கிறார், எல்லாருக்கும் எல்லாம். ஆகவே நீங்க எல்லாரையுமே நேசிங்க. உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்க நேசித்தா அதுல என்ன இருக்குது? உங்களை பகைக்கிறவங்களை நீங்க நேசிங்க என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமையை நன்மையினாலே வெல்லும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார். 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெபம் எதுக்கு பண்ணுவோம்? நம்மளுக்கு பண்ணுவோம், நமக்கு பிரியமானவங்களுக்கெல்லாம் பண்ணுவோம், எல்லாருக்காகவும் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உண்டாக்கினவர்களை நினைத்து அவர்களையும் சந்தியும் ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு அவங்க மேலே அக்கறையோடு நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோமா? ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அடுத்த வசனம், இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர். இந்த மாதிரி நம்ம நல்லவங்களா வாழ்ந்து நன்மையான காரியங்களை செய்தால் நாம் உன்னதமானவருக்கு பிள்ளைகளாய் இருப்போம். பூமியிலே ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவைகளால் நமக்கு கிடைக்கும். ஏன்னா யோபு பக்தனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா, யோபு பக்தனுக்கு நேரிட்ட துன்பங்கள் கொஞ்ச நெஜமல்ல. ஒரே நாளில் பிள்ளைகளை எல்லாம் இழந்தான், ஆடு மாடு ஒட்டக தன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்தான், தன் சரீரத்தின் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பலத்தையும் எல்லாத்தையுமே இழந்தான். ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்தான். நோய் கொண்டவனாக அவனுடைய பற்களை மூடுவதற்கு கூட உதட்டில் சதையில்லை, எலும்பு தோலுமா அப்படி அவன் உருக்குலைந்து போய்விட்டான். அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவனுடைய ஒரு மனிதன், நீதிமான், ஒரு நல்ல மனிதனுக்கு வாழ்க்கையில் அப்படி நேரிட்டது. ஆனால் சரித்திரத்தில் பார்த்தா அவன் இழந்து போனதை 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். எதையெல்லாம் இழந்தானோ அது அனைத்துமே அவனுக்கு 2 மடங்கு கிடைத்தது என்று அவனுடைய சரித்திரத்தில் கடைசி பாகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அற்புதமான அவனுடைய வாழ்வை நம்ம பார்க்கிறோம். எப்படி அவனுக்கு இழந்து போனதெல்லாம் 2 கிடைத்தது? அதுக்கு காரணம், தீமையை நன்மையினாலே வென்றான். அவன் வாழ்க்கையில் வந்த தீமையை நன்மையினாலே வென்றான். எப்படி என்றால், அவனுக்கு ஒரு துயரமான சம்பவம், ஒரே நாளில் அனைத்தையும் இழந்து போனப்போ அவனுடைய நண்பர்கள் 3 பேர் இதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்து அவங்க ஆலோசனை பண்ணி அவனுக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்லணும், அவனை தேற்ற வேண்டும் என்று 3 நண்பர்கள் புறப்பட்டு வந்தாங்க. மிக அருகில் வந்தப்போ அவனுடைய அடையாளமே தெரியல, யோபுடைய அடையாளமே, உருக்குலைந்து போய்விட்டான். சத்தமிட்டு அழுதாங்க, தங்களுடைய சால்வையை கிழித்து கொண்டாங்க, மண்ணவாரி தங்களுடைய தலையில போட்டு கொண்டாங்க. ஐயோ, எங்களுடைய சிநேகிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரமா, இது சொல்ல முடியாத ஒரு துக்கம், விவரிக்க முடியாத ஒரு துக்கம் இவனுடைய வாழ்வில் வந்துவிட்டதே என்று மிகவும் அவர்கள் கலங்கி கவலைப்பட்டு அவனோடு கூட 7 நாட்கள் அப்படியே தரையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இரவும் பகலும் 7 நாட்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி துக்கம் கொண்டாடினார்கள். அவர்கள் ஒரு உண்மையான நண்பர்கள், சிநேகிதர்கள். அடுத்து இவங்க 8வது நாள் தரையை விட்டு எழுந்தாங்க. யோபை பார்த்து ஆறுதல் கூறினாங்க. அதற்கு இவரும் பதில் சொல்லுகிறார். இப்படி இந்த யோபு புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு போனால், இவங்க பேசி பேசி நண்பர்கள் கடைசியில் யோபின் மனதை புண்படுத்தக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். உன்னோட பாவத்தினால தான் உனக்கு இதெல்லாம் நேரிட்டது. அவனே மனநொந்து போய் எல்லாவற்றையும் இழந்து அவன் தத்தளித்து தவித்து கொண்டு இருக்கும் போது அவன் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்களுடைய வார்த்தைகள் அவனுடைய மனதை மிகவும் புண்படுத்தினது.
அப்பா அம்மா சொல்லுவான் பாருங்க ஒரு வார்த்தை. யோபு சொல்லுவாரு, ருசியில்லாத பதார்த்தத்தை, ஒரு ருசியில்லாத ஒரு உணவை உப்பில்லாமல் சாப்பிட முடியுமா? முட்டையின் வெண்கருவில் சுவை உண்டா என்று 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் சொல்லுவார். உணவு ஒரு நல்ல பதார்த்தம், அதில் ருசியே இல்லை, ஒரு டேஸ்டே இல்லை. அப்படி ருசி இல்லாத ஒரு உணவில் பதார்த்தத்தில் உப்பும் இல்லாமல் சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி இருக்குது உங்கள் வார்த்தைகள். சுவையற்ற வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள். முட்டையின் வெண்கருவில் சுவை உண்டோ? முட்டையின் வெண்கருவில் எந்த சுவையும் இருக்காது. அது போல இருக்குது நீங்கள் என்னை தேற்றுகிறேன் ஆற்றுகிறேன் என்று என்னை நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், என்னை குத்தி குத்தி என் மனதை புண்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள், இதை என்னுடைய இருதயம் வந்து அருசிக்கிறது, அருவருக்கிறது. இதை நானே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க பேசினாங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவராகிய தேவன் யோபுக்கு வெளிப்பட்டார். உன் மனதை புண்படுத்தி, உன் மனதை வேதனைப்படுத்தி, உனக்கு இருக்கிற துன்பத்தில் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லாமல் உன் மனதை அதிகமாய் புண்படுத்தின அந்த நண்பர்களுக்காக, தேற்றவாளர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, வேண்டுதல் செய் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை முழுதுமா சொல்லியிருக்கலாம், நீ அப்படி வேண்டுதல் செய்தால் உன்னுடைய சிறையிருப்பு நீங்கும் அப்படின்னா மனதார ஜெபிக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. நீ அவங்களுக்காக வேண்டுதல் செய் அப்படின்னு கர்த்தர் சொன்ன பொழுது யோபு மனதார வேண்டுதல் செய்தான். பாருங்க 42 யோபு 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். மனதார சத்துருக்களுக்காய் ஜெபித்த பொழுது, பகைக்கக்கூடியவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, நமக்கு துன்பத்தை உண்டாக்கினவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடின பொழுது, நம்முடைய வாழ்விலே காணக்கூடிய சிறையிருப்புகள், கட்டுகள், அடிமைத்தனங்கள், எல்லா காரியங்களையும், நமக்கு இடரலாய் இடையூறாய் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். அப்படித்தான் யோபு பக்தனுடைய வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களா அந்த 3 நண்பர்களுக்காக, மனதை வேதனைப்படுத்தின அந்த 3 நண்பர்களுக்காக அவன் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அதுவரைக்கும் எட்டி பார்க்காத அவனுடைய உடன்பிறப்புகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் வராங்க. அது வரைக்கும் வரல. எல்லாம் தங்க காசுகள், தங்க நகைகள், அப்படி பொன் வெள்ளி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவனை பார்த்து அது வெகுமதியாய் கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனோடு தங்கி இருந்து அவனோடு போஜனம் புசித்து அவனை சந்தோஷப்படுத்தினாங்க. இழந்ததெல்லாம் 2 மடங்காய் அத்தனையும் பெற்றுக்கொண்டான். எப்படி இந்த ஆசீர்வாதம்? தீமையை நன்மையினாலே அவன் வென்றான். கர்த்தர் நமக்கும் அப்படிதான் சொல்றார். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆகவே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நம்மளை துக்கப்படுத்தினவங்களையும், நம்மளை வேதனைப்படுத்தினவங்களையும், நமக்கு துரோகம் செய்தவங்களையும், நம்மை ஏமாற்றினவர்களையும் இன்றைக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். அவங்களையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஏன்னா ஆசீர்வாதம் நமக்கு தான். என் வேதத்தில் பேதுரு சொல்லுவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும், தீமைக்கு தீமையையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், ஆமா, பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்று அல்ல, அப்படி செய்யாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்தது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அவரிடத்தில் இருந்து, பரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, நன்மைகள் வரமாட்டேங்குது. ஏன்? நம்ம பழிக்கு பழி பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய அந்த சுபாவம் நம்மக்கிட்ட காணப்படுது. நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தீமைக்கு தீமை சரி கட்டாதீங்க என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நன்றாக நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆகவே ஆசீர்வதிங்க, எல்லாரையுமே ஆசீர்வதிங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்விலே தீமையை நாம் வெல்ல வேண்டும். தீமையை நன்மை செய்து நாம் வெல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீமைக்கு தீமை செய்யலாம். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, சூட்டுக்கு சூடு அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட அநேக தேவ பக்தர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் அப்படி செய்யலை. அவங்க வாழ்க்கையில் வந்த தீமையை நன்மையினால் வென்றார்கள். அவங்களுக்கு வந்த தீமையை நன்மையினால் வென்றார்கள். உதாரணமாக பார்த்தா எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்விலே நடந்த ஒரு பெரிய காரியம், அவருக்கு வந்த ஒரு தீங்கு, அவர் எப்படி அதை ஜெயித்தார் என்று பார்த்தா நம்ம 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சீரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு அணிவகுத்து சமாரியாவில் எந்தெந்த இடத்துல நம்ம பாளையம் இறங்க வேண்டும் என்று ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்களாம். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் போதே எந்தெந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்தில் பாளையம் இறங்கி இஸ்ரேலை நாம் தாக்க வேண்டும், சமாரியாவை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்களோ அது உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிஞ்சிருமா. உடனே அந்த ராஜா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தன்னையும் தன் தேசத்தையும் அவன் காப்பாற்றி கொள்ளுவானாம். இப்படி பலமுறை சீரியர்கள் பிளான் பண்ணினது ஒன்றும் நடக்காமல் போச்சு. ஆகவே ராஜா கேட்டான், எவனோ ஒருத்தன் நமக்குள்ள உளவு பார்க்குறவங்க இருக்கிறான், இங்கே நம்ம திட்டம் பண்ணுறது எல்லா விஷயமும் எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு போகுது, எப்படி அங்கே ராஜாவுக்கு போகுது, அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தப்பிச்சுக்கிறானே, யார் நமக்குள் உளவு பார்க்கிறது அப்படின்னு கேட்பான். அப்போது அங்கே சீரிய இராணுவத்தில் இருக்கிறவங்க, அந்த ஆலோசனை குழுவில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை ராஜாவே, நாம் இங்கே அறையில் உட்கார்ந்து ரகசியமாய் நம்ம பேசக்கூடிய காரியம் கூட அந்த தேசத்தில் இருக்கிற எலிசா என்ற ஒரு தேவனுடைய மனிதனுக்கு வெளிப்பட்டுரும். அவன் உடனே ராஜாவுக்கு அறிவிச்சிருவான். உடனே ராஜா தன்னையும் தன் தேசத்தையும் அவன் பாதுகாத்து கொள்ளுகிறான். அதனால தான் நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீரிய ராஜா என்ன சொல்லுவான், அப்பனா அந்த எலிசா எங்கே இருக்கிறான், அவனை முதல்ல அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிங்க, அவனை நாம் கொல்ல வேண்டும், அவனை கொன்றாதான் அந்த தேசத்தை நம்ம கைப்பற்ற முடியும். ஏன்னா நம்ம இங்கே ரகசியமாக நம்ம ஆலோசனை நடத்துறது கூட அவனுக்கு வெளிப்படுகிறது என்றால் அவனை தான் முதல்ல கொலை செய்ய வேண்டும். அவன் எங்கே நடமாட்டம், அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தேடி கண்டுபிடிச்சு தோத்தான் அப்படிங்கிற இடத்துல அவன் இருக்கிறான் என்று செய்தி வருது. உடனே ஒரு படையை அனுப்புகிறார். முதலாவது அந்த எலிசாவை பிடிச்சி அவனை கொல்லணும் என்று சீரியருடைய படை வருகிறது. அப்படி இவங்க இருக்கிற இடத்த அப்படியே சுற்றி வளைச்சு சீரியருடைய படை நின்று கொண்டு இருக்கிறது. அடுத்த நாள் காலையிலே எலிசாவின் உடன் இருக்கிற ஊழியர் காலையில் எழுந்து வெளியே வந்து பார்க்குறாரு, சீரியருடைய இராணுவம் இவங்களை சுற்றிலும் வளைச்சிருக்குது. கதறி சத்தம் போட்டு, ஆண்டவனே, நம்மை பிடித்து கொல்லுறதுக்காக சீரியருடைய படை வந்து குவிஞ்சிருக்குது, நம்ம என்ன செய்கிறது என்று
சொல்லுவான். வேலைக்காரன் காலையில் வந்து பார்க்கும் பொழுது சீரியருடைய படைபலத்தை பார்த்து அவன் ரொம்பவே பயப்படுறான். உடனே எலிசாவிடத்தில் சொல்லுவான், எலிசா பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி விட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிப்பான். ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்தருளும். கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்த பொழுது எலிசாவை சுற்றிலும் இவனை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு பாதுகாப்பு! ஆம் அருமையானவர்களே, எலிசாவுக்கு மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்குமே கர்த்தர் இந்த பயங்கரமான உலகத்தில் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான மதிலாக இருந்து அவர் நம்மை காக்கிற தேவன். இப்ப சீரியர்களுடைய படை ஏறி வருது. அப்போ எலிசா அவர்களை பார்த்து, எங்க போறீங்க, யாரை தேடி வரீங்க என்று சொல்லுவான். அவர்களை, நீங்க போற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் என்று அவர்களை அழைத்து கர்த்தரிடத்தில் ஜெபிப்பான். இந்த சீரியருடைய இந்த படை வீரர்களுடைய கண்களை குருடாக்க வேண்டும். அவங்களை பிடித்து கொண்டு போய் சமாரியாவுக்குள்ளேயே விட்டுட்டு, சமாரியாவில் போய் சேர்ந்த உடனே, ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு கேட்பான். இந்த சீரியருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது தேசத்தின் மத்தியில் இருக்கிறதை பார்த்து மிகவும் பயந்தாங்க. 19 வாசிங்க. 19. அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, வழி அல்ல, பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். சமாரியாவுக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இப்ப பகைஞர் கையில மாட்டுன மாதிரி இருக்கும். இவங்க சரணடைய தான் செய்யணும், வேற வழியே இல்லை. அப்பொழுது சமாரியா ராஜா கேட்கிறாரு எலிசாவிடத்துல, ஆண்டவனே, இவர்களை வெட்டி கொலை செய்து விட வா, கொன்று போடலாம் என்று கேட்டார். அப்ப எலிசா என்ன சொன்னாரு? 23. அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். ஒரு பெரிய விருந்தை செய்தாங்களாம். 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவர்களுக்கு ஆகாரமாக ஒரு பெரிய விருந்து செய்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அவர்கள் புசித்து குடித்து திரும்ப அவங்க சீரிய தேசத்துக்கு போயிட்டாங்க. திரும்பி வரல. தீமையை நன்மையினாலே வென்றார்கள். இது போலதான் இப்பயும் நடந்துட்டு இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்குது. ரஷ்ய படை வீரன் ஒருவன் வழி தவறி உக்ரைனுக்குள்ள மாட்டிக்கிறான். இங்க இருக்கிற பெண்கள் அவன் பார்த்து மிகவும் பயந்து நடுங்கிறான். ஆனா அவனை திடப்படுத்தி அந்த ரஷ்ய வீரனை உக்ரைன் பெண்கள் அவனை தைரியப்படுத்தி, பயப்படாத, உனக்கு நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். அவன் எல்லாம் ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு பயந்து இருக்கிறான். அவனுக்கு கொடிய பசி வேற. அவனுக்கு டீ, அப்பம் இதெல்லாம் கொடுத்து அவன் அப்படியே ஏதோ பிரெட் மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த டீயும் குடிக்கிறான், அழுதுகிட்டே. ஏன்னா பய உணர்வு. இவங்களே அவனுடைய அம்மாவுக்கு வாட்ஸ்அப் அவங்க ஃபோனில் எடுத்து கொடுத்து அவங்க தாயாருக்கிட்ட அவன் பேசுவான். நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பெண்களும் அவனுடைய தாயார் இடத்துல பேசுகிறாங்க, உங்கள் மகன் உயிரோடு இருக்குது, சுகமாக உங்ககிட்ட வந்துடுவார், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இன்றைக்கும்
தீமையை நன்மையினாலே வெல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பழிக்கு பழி, பதிலுக்கு பதில் என்பது அது நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை தடை செய்யக்கூடியது. இது போல நிறைய சம்பவங்களை நம்ம பைபிளில் பார்க்கலாம். தீமையான காரியங்களை நன்மையினாலே வென்றவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுமக்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அவர்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை உண்டாக்க அவர் வந்தார். கடைசியில் அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவரை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கிறாங்க. அவரை பிடித்து கொலை செய்வதற்காய் வரக்கூடிய சத்துருக்களின் கூட்டம், ஒரு கூட்டம் அங்க போய் தீவெட்டியோட கூட நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் அவர்களை வெட்ட வேண்டும் என்று ஒரு சீஷன் தன் பட்டயத்தை உருவி ஒருவனுடைய காதை, வலது காதை அப்படியே வெட்டிட்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 50-51. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதாரம் வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமையை நன்மையினாலே வென்றார். ஆனால் தீமைக்கு தீமை செய்யக்கூடிய சுபாவம் சீஷர்களுக்கு இருந்தது. உடனே பட்டயத்தால் தன் எதிரியை தாக்குறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்து அவனுடைய காதுக்கு சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் அருமையானவர்களே, தீமையை நன்மையினாலே வெல்லு என்பது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே பதிலுக்கு பதில் பழிக்கு பழி வாங்கக்கூடிய காலத்திலேயே எலிசா தீமையை நன்மையினால வென்றான். எலிசா மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்விலும் கூட தாவீது அப்படிதான் செய்தார். தீமையை நன்மையினாலே வென்றார். ஆகவே அவனுடைய வாழ்வு ஆசீர்வாதம். அவன் வாழ்விலே தோல்வி இல்லை. தாவீது ஜெயித்தான். எல்லாத்திலையுமே அவன் வெற்றி பெற்றான். அத்தனை சத்துருக்களையும் அவன் மேற்கொண்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதில் நம் வாசித்து வரும் பொழுது, சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். சவுலுக்கு பயந்து தாவீது வனாந்திரங்களில், காடுகளில், குகைகளில் அங்கங்க இவன் ஒளிந்து மறைந்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனோடும் பல ஆட்கள் இருந்தாங்க. சவுலோடும் நிறைய இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. இப்போ தாவீது இந்த இடத்துல இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு சவுல் தன் ஆட்களோடு கூட தாவீதை கொலை செய்வதற்காய், அவனை பிடிப்பதற்காக இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறான். அவன் வந்த இடத்துல ஒரு குகை இருக்குது. அப்போ அந்த குகை கிட்ட வந்து இவன் அங்கே போகிறான். யாரு? சவுல். அந்த குகைக்கு கொஞ்சம் தள்ளி தான் தாவீதும் அவனுடைய ஆட்களும் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் சவுலை பார்க்குறாங்க. அவன் அந்த குகைக்குள்ளே போகிறான், பார்க்குறாங்க. அப்போ தாவீதோடு இருக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் சொன்ன நாள் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்ன நாள். சத்ருவை கர்த்தர் நம்ம கையில், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார், கொன்னுருங்க சவுலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கொல்லக்கூடாது, நான் அப்படி செய்யாதபடி கர்த்தர் என் கையை காப்பாராக என்று சொல்லிட்டு அவன் மெதுவா பின்னுக்கு போய்
சவுலுக்கு பின்னால நின்று அவன் போத்தி இருந்த சால்வையை கொஞ்சம் அப்படி கட் பண்ணி சால்வையில் ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிட்டு வந்துடுறான். கொஞ்சம் தூரத்தில் வந்து சவுல் ராஜாவை கூப்பிடுவான். ராஜாவே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். உங்களோட இருக்கிற ஆட்கள் நான் உங்களை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறத நம்புறீங்களே, இப்போ நான் நினச்சிருந்தா உங்களை கொன்று இருக்க முடியும், ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று அவன் சத்தமிட்டு அதை சொல்லுவான். உடனே சவுல் சொல்லுவான் பாருங்க, 17 20 வரைக்கும். தாவீதை பார்த்து, சவுல் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை காட்டிலும் நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், நீ எனக்கு நன்மை செய்ததை, என் உயிரை நீ விட்டுட்ட பாரு கொல்லாம, நீ எனக்கு நன்மை செய்ததை இன்றைக்கு நீ விளங்க செய்தாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை, நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால், ஒருவன் தன்னுடைய எதிராளியை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக அவனை கொல்லாம விடுவானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும், நிச்சயமாய் எனக்கு அடுத்து என்னோட ஸ்தானத்துல நீ தான் ராஜாவாய் இருக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா? தீமையை நன்மையினாலே வெல்லும் போது அது ஆசீர்வாதம். எலிசா பெரிய விருந்து வச்சு எதிராளிய அனுப்புங்கன்னு சொன்னப்போ விருந்து வை, அதன் பிறகு சீரியர் அவர்களுக்கு எதிராக வரவில்லை அப்படின்னு அதே அந்த வசனம் 23ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் இருக்கும். யோபு எப்படி அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று நீடூழி வாழ்ந்தார்? இங்கே தாவீது எப்படி ராஜாவாய் உயர்த்தப்பட்டு மேன்மையை அடைந்தான்? இதெல்லாம் தீமைக்கு தீமை செய்தவர்கள் அல்ல, தீமைக்கு நன்மை செய்துதான் வாழ்வில் ஆசீர்வாதங்களை பெறுகிறதை பார்க்கிறோம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். பழைய ஏற்பாட்டிலேயே அநேக காரியங்கள் இருக்கிறது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று பதிலுக்கு பதில், பழிக்கு பழி வாங்கலாம் என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட எத்தனை பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் தீமையை நன்மையினாலே வென்றிருக்கிறாங்க. ஆனால் இது புதிய ஏற்பாட்டு காலம். நமக்கு அப்படி சொல்லப்படலை. தீமை நேரிட்டாலும் நன்மையினால தான் நீங்கள் அதை வெல்லணும், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று இது புதிய ஏற்பாட்டு காலம். ஆனால் இன்னைக்கு மனுஷர்கள் இன்னுமே அந்த பழைய ஏற்பாட்டையே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பழிக்கு பழி, பதிலுக்கு பதில், அதில் தான் உட்காந்துருக்கிறாங்க. அதனால் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, நன்மைகளை பார்க்க முடியல. நன்மை செய்து பாருங்க, தீமைக்கு நன்மை செய்து பாருங்க. தேவன் எத்தனையாய் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். மோசேயை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே மத்தியஸ்தனாய் இருந்தவன். ஆனா அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதன் ஒரு எத்தியோப்பிய பெண்ணை அவன் விவாகம் பண்றான். அது அவனுடைய சகோதரி மீரியாம், ஆரோ இவர்களுக்கு அது ரொம்ப ஒரு இடரலா போச்சு. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்களாம்? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அவன் தேவனுடைய மனிதன், அவன் ஏன் அப்படி பண்ணினானோ? ஆனால் அது குற்றமாய் இருந்தாலும் தேவன் அதை பிறகு தண்டிப்பார். எந்த ஒரு ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்வில் ஒரு தப்பு, தவறு, குற்றம், குறை என்று சொல்லும் பொழுது தேவன் அதை தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். ஆனால் அதை இன்னைக்கு பெருசாக எடுத்து இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஊழியக்காரர்களை குறித்து யூடியூப்லேயும் இன்னும் எத்தனையோ விதத்தில் நிறைய குறையும் குற்றங்களையும் சொல்லி கேவலப்படுத்தி அவங்கள ரொம்பவே மனசை துக்கப்படுத்தக்கூடிய சம்பவங்களெல்லாம் இன்றைக்கி உலகத்தில்
நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் தப்பு செய்த ஆண்டவர் விடவே மாட்டார். நிச்சயமாக அது தண்டிக்க தான் செய்வார். ஆனால் அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பார். நம்ம தூஷிக்கிறதுனால நம்மளுக்கு தான் இன்னும் பெரிய தண்டனை உடனே கிடைக்கும். அவங்களுக்கு தண்டனை வரும் ஊழியக்காரங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஆனால் தூஷிக்கிற நமக்கோ உடனே கிடைக்கும். இங்கே பார்க்கிறோம், மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை பேசினாங்க. அது கர்த்தருடைய பார்வையில் பாவமாக இருந்துச்சு. ஆகவே மீரியாம் அப்படியே குஷ்டரோகியாக மாறிட்டான். வெண்குஷ்டம். என்னை ஏன் அப்படி பேசுன, அதனால தான் உனக்கு இப்படி வந்துச்சு, அனுபவி அப்படின்னு சொல்லலை. மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான், ஆண்டவரே இறங்குங்க, என் சகோதரிக்கு இறங்குங்க என்று அவளுக்காக கர்த்தரிடத்தில் கெஞ்சினான். கர்த்தர் கிருபை செய்தார். மோசேயருடைய வாழ்க்கையில் வந்த தப்பு தவறுதல்களுக்கு தேவன் தண்டனை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு நீ ஜனங்களை நடத்தி கொண்டு போய் என்பது தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆனால் அவன் போகலை. அது போதாதா, எவ்வளோ பெரிய தண்டனை. ஆசைப்படுறான், ஆண்டவரே என்னை கட்டாயம் கூட்டிகிட்டு போங்க, நான் பார்க்கணும். அதை பற்றி பேசாதான்னு சொல்லிட்டார். அங்கே உயரமான அந்த நெபோ மலையில் கூட்டிகிட்டு போய் பாரு, நீ பார்த்துக்க, அதுதான், ஆனால் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். எந்த ஊழியக்காரங்களோ தப்பு செய்தா அவங்க தப்பிச்சு போக முடியாது. கர்த்தரோட பார்வையில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆவாங்க. ஆனால் தனக்கு விரோதமாய் பேசின தன் சகோதரிக்காக கர்த்தரிடத்தில் கெஞ்சுறான், ஆண்டவரே அவளை நீங்கள் சுகப்படுத்துங்க என்று கர்த்தரை நோக்கி. 13வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தரிடத்தில் கெஞ்சுறான். தன்னை குறித்து கேவலமா பேசுனதையெல்லாம் மறந்துட்டான். கெஞ்சுறான், ஆண்டவரே பரவாயில்ல, அவ என்ன பேசுனதெல்லாம் பரவாயில்ல, மன்னிச்சிருங்க, அவளை சுகப்படுத்துங்க, சொஸ்தப்படுத்துங்க என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சக்கூடிய ஒரு இருதயம் தீமையை நன்மையினாலே வெல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீமையை நன்மையினாலே வென்றார். சிலுவையிலே குற்றுயிராக அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். சரீரம் முழுவதும் கொடிய காயங்கள், தலையில முள்முடி, கால்களும் கைகளும் ஆணிகளால் கடாவப்பட்டு இருக்கிறது. அப்படியே சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் வழிஞ்சு அப்படியே குற்றுயிராய் இருக்கிறார். அந்த கொடிய வேதனையின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்த ஒரு காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இவர்கள் யார்? அவரை காயப்படுத்தினவர்கள், அவரை கன்னத்தில் அறைந்தவர்கள், காரி உமிழ்ந்தவர்கள், தாடை மயிரை பிடித்து இழுத்தவர்கள், முள்முடியை சூட்டினவர்கள், ஆணி அறைந்தவர்கள், அவரை நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், பரியாசம் செய்தவர்கள் யாவருக்காகவும், ரோம போர் சேவகர் யாவருக்காகவும், ஒப்பு கொடுத்த யூதர்கள் யாவருக்காகவும், அது மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் அவர் காயங்கள் அடைந்தார்.
ஆகவே பாவம் செய்த நாம் எல்லாருக்காகவும், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் தான் ஒவ்வொரு காயங்களை அவருக்கு உண்டாக்கினது. எல்லாருக்காகவும் அவர் பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தீமையை நன்மையினாலே வெல்லுறது. தெரியாமலா செய்தாங்க? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? தெரியாமலா செய்தாங்க? எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான். தெரியாம தான் முள்முடி சூட்டினாங்களா? தெரியாம தான் ஆணிகளால் அறைந்தார்களா? தெரியாம தான் அவரை காயப்படுத்தினார்களா? தெரியாம தான் அவரை குற்றுயிராக்கினார்களா? நிந்தித்தவர்கள் தெரியாம செய்துட்டாங்களா? தூஷித்தவர்கள் தெரியாம பண்ணிட்டாங்களா? கன்னத்தில் அறைந்தார்களே, காரி உமிழ்ந்தார்களே, தெரியாம செய்துட்டாங்களா? ஆம், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. பிதாவை நோக்கி அவர் மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, அநியாயம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நமக்கு எதிராக இன்றைக்கு பல காரியங்களை, சதி திட்டங்களை தீட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தெரிஞ்சு வேணும்னு தான் செய்தாங்க, அப்படி தான் சொல்லுவோம். தெரியாமல் செய்துட்டாங்க, மன்னியும் என்று அந்த தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய சுபாவம் நம்மிடத்தில் இல்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் அவரை போலத்தான் நம்ம காணப்பட வேண்டும். ஸ்தேவானை பார்க்கலாம். வேதத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி இருந்தாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். ஒரு கூட்டம் ஸ்தேவானோட தர்க்கம் பண்றாங்க. தர்க்கம் பண்ணினா இவன் பேசக்கூடிய ஞானத்தை அவங்களால ஜெயிக்க முடியல. அவ்வளோ ஞானமா ஆவியானவரால அவன் பேசக்கூடிய வார்த்தைக்கு இவங்களால எதிர்க்க முடியல. ஆகவே அவனுக்கு எதிராக மோசேயை குறித்தும் தேவனை குறித்தும் இவன் தூஷிக்கிறான் என்பதற்காக சில பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி ஸ்தேவானுக்கு எதிராக குற்றம் சாட்டி அதிகாரிகளிடத்திலே அவனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க, அவனை அடித்து கொல்லணும்னு. ஆனால் அவன் 7ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் ஆபிரகாமிலிருந்து அவன் துவங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவர் நீண்ட ஒரு பிரசங்கத்தை, ஒரே ஒரு பிரசங்கம்தான் அவர் பண்ணினார். அந்த ஒரு பிரசங்கத்திலேயே இரத்த சாட்சியாய் பரலோகத்துக்கு போனவன் ஸ்தேவான். இவன் பேசுகிறதை கேட்டு இவங்க பல்ல கடிக்கிறாங்க, கல்லும் கையில் எடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் கல்ல அவன் மேலே எரிஞ்சாங்க. அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்குறான். வசிங்க 55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது வானம் திறந்திருக்குது. ஆண்டவராய் இயேசுவை பார்க்கிறான். அடுத்து, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இவங்கெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லெடுத்து எரிய போறாங்க, ரெட்டியா கையில் வச்சிருக்காங்க. இவன் சொல்றான், இதோ வானம் திறந்திருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே உரத்த சத்தமிட்டு கூக்குரலிட்டு எல்லாரும் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்ட அவன் மேல அவ்வளவு பேர் கல் எறிஞ்சாங்க. ஸ்தேவான் உயிர் பிரிய போகுது. அப்படி உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தரை தொழுது கொண்டு அவன் முழங்கால் படியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டு அவன் சொன்ன வார்த்தை என்ன? கடைசி வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை
இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருங்க, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க செய்த பாவத்தை நீங்க அவங்க மேல சுமத்த வேண்டாம், மன்னிச்சிருங்க பிதாவே மன்னியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டது போல ஸ்தேவான் அப்படி கேட்டான் அந்த ஜனங்களுக்காக. அப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். நாம ஏன் இழந்து போகணும்? தீமையை நன்மையினாலே வென்றால் அதையெல்லாம் நம்ம சுதந்திரிக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்ய வேண்டாம், நன்மை செய்வோம். நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த அழைப்பின்படி அவருடைய ஆசீர்வாதங்கள் நம் மீது வந்து இறங்கும். ஆகவே நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இந்த பூமியிலே வந்த பொழுது தீமைகளுக்கெல்லாம் நீர் நன்மை செய்தீர். எங்களையும் அப்படியே ஆண்டவரே தீமைக்கு சரி கட்டாமல் ஆண்டவரே தீமையை நன்மையினாலே வெல்லும்படி நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. எங்களுக்கு முன்னதாக சென்ற அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் எத்தனை எத்தனை தேவதாசர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் தீமையை நன்மையினாலே வென்றார்களே. ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, தீமைக்கு தீமை செய்யக்கூடிய அந்த சிந்தை எங்களை விட்டு அகலட்டும். தீமையை நன்மையினாலே வெல்லும்படி எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கே மகிமை. ஒரு பயங்கரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி ஆண்டவரே உலகத்திலே சமாதானம் இல்லையே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவருக்கும் கிருபை செய்யும், அனைவரையும் ரட்சியும், அனைவருக்கும் சமாதானம் தாரும். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் கர்த்தாவே நன்மை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உம்முடைய கிருபை பெரிதாய் விளங்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தம் தகப்பனே தொடராதபடி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை கர்த்தர் அருளும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அது நிமித்தமாய் ஆண்டவரே உலகத்திலே எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுகிறதே. ஆண்டவரே ரட்சியும். உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. ரட்சிப்பில்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே ரட்சியும். உமக்கே மகிமை ஆண்டவரே. மனுஷர் யாவரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைவதும் ஆண்டவரும் உமக்கு சித்தமென்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே. இயேசுவே ரட்சியும். நீரை ஆசீர்வதியும், வழி நடத்தும். யாவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனைவரும் பெற்று வாழ கிருபை செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.